ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் குக்கிங் வித்துச்சுண்ணா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அருமையான வடை தான் பார்க்க போகிறோம். கிழங்கு எப்படின்னா நல்லா வேக வச்சு அதுக்கப்புறம் தான் வடை போட போகிறோம். நல்லா கிறிஸ்பியாக அது எப்படி போகிறதுன்னு, அதாவது நம்ம வீட்டில் வந்து சிஸ்டர் தான் இந்த வடையோடைய மெத்தடை வந்து இன்றைக்கி செய்ய போகிறாங்க. அதை எப்படி செய்கிறதுன்னு தான் நாம் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாம் வேக வச்ச மரவள்ளி கிழங்கு வந்து நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். அதாவது நல்லா தூளாக மேஷ் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி அழகாக பிசைஞ்சு முடித்ததுக்கப்புறம் 70 கிராம் ரைஸ் ஃப்ளார், 50 கிராம் கார்ன்ஃப்ளவர், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் 5 பொடிசாக கட் பண்ணது, கொத்தமல்லி தழை பொடிசாக கட் பண்ணது 3 கொத்து, கர்லீவ்ஸ் ஒரு 15 பீஸ், வெங்காயம் 250 கிராம், 1 கிலோ வேக வச்ச மரவள்ளி கிழங்கு அதோடு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் வந்து சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். எப்படின்னா அந்த வேக வச்ச கிழங்கோட இந்த வச்சிருக்கிற மாவு, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே ஒன்றா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம ஆயிலில் போடும் அந்த கிரிஸ்பினஸ் கிடைக்கும். நம்ம கட்டி நல்லா தூளாக இருந்ததுன்னா அந்த மாதிரி வந்து கிறிஸ்பி கிடைக்காது. அதனால் நல்லா வந்து மாவை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம். ஏற்கனவே வேக வச்ச கிழங்குல லைட்டாக சால்ட்டு போட்டுக்கலாம். அதனால் தேவையான அளவுக்கு மட்டும் செக் பண்ணிவிட்டு சால்ட்டு போட்டுக்கலாம். போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பை பற்ற வச்சு ஆயில் வந்து ஒரு லிட்டர் ஊற்றிக்கலாம். ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற வடையை, கிழங்கு வடையை வந்து நம்ம உருண்டை நல்லா பிடிச்சிக்கலாம். எப்படின்னா கடலை வடைக்கு பிடிக்கிற மாதிரி இந்த மாதிரி பிடிச்சி எல்லாம் செட்டிங்காக நல்லா ரெடியாக வச்சுருவோம். அதுக்கப்புறம் நம்ம ஆயில் சூடு ஏறினதுக்கப்புறம் நாம் வந்து தட்டி தான் போட போகிறோம். எந்த சைஸில் நம்ம கடலை வடை எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான் போட போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி அழகாக தட்டி விட்டு போட்டோம்னா தான் அந்த முறுமுறுப்பு கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி எல்லா வடையும் நம்ம வந்து தட்டி போட்டுக்கலாம். டோட்டலாக எல்லா வடையும் வந்து இந்த மாதிரி தட்டி நம்ம வந்து போட்டுக்கலாம். பாருங்கள், நல்ல ஒரு ஆஃப் வேக்காடு வந்துருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா வேக வச்சு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இதே மாதிரி பாருங்கள், நல்லா வெந்துருச்சு, நல்லா கோல்டன் கலர்லேயும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சு அருமையாகவும் அபாரமாகவும் அப்படியே சாப்பிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். அடுத்த ஒரு நல்ல ஒரு டிஷ்ஷில் சந்திக்கலாம். See you.